வணக்கம். திங்கட்கிழமை பராபவ வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி தேய்பிறை துதியை. துதியை என்றால் இரண்டாம் பிறை அப்படின்னு அர்த்தம். தேய்பிறையிலே வருகின்ற இரண்டாம் பிறை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் அண்ணன் தம்பிக்கு திருமணம் செய்யலாமா? அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை சாஸ்திரத்தில். அதில் சில நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும். இந்த சம்பந்தியை கவனிக்கிறதா அந்த சம்பந்தியை கவனிக்கிறதான்னு சண்டை வரும். அவங்களே தான் அதிகமாக அவர் உபச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார், எங்களெல்லாம் கவனிக்கவே இல்லை. கடைசியில் போகும்போது என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ஆளுங்க குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஈகோ வந்துடும். அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய இடம், அதனால தான் அவங்கள ஜாஸ்தி கவனிக்கிறாங்களோன்னு இவங்களாவே கற்பனை பண்ணிக்குவாங்க. இந்த சம்பந்திகளுக்குள்ளே எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுனாலே அவங்களெல்லாம் ஒருத்தர் நல்லா கவனித்து உபச்சாரம் பண்ணி சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரே நேரத்தில் 2 கல்யாணம் பண்ணும்போது சில தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பார்க்குறவங்க கண்ணு படும், அது ஒரு காரணம். அது ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்குறவங்க பாவிங்களா, ஒரே பாரு அவங்க வீட்டில், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, அவங்க பாரு 2 கல்யாணம் ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க, கொடுத்து வச்சேன் அப்படின்னு ஒரு பெருமை வச்சு விட்டு போவான். ஸோ அந்த திருஷ்டி படும், கண் திருஷ்டி பற்றுங்கிறது முக்கியமான காரணம். அதனால தான் ஒரே மேடையில் அண்ணன் தம்பிக்கோ அல்லது அக்கா தங்கைக்கோ திருமணம் செய்கிறத அவாய்ட் பண்ணுறாங்களே ஒழிய பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, பண்ணலாம், தவறு கிடையாது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் பச்சை கல்லால் செய்யப்பட்ட மரகத லிங்கம் இருப்பதுடன் இங்கு யானையை 2ஆக பிளந்து சம்ஹார தோற்றத்தில் கஜசம்ஹார மூர்த்தியாக சிலை உள்ளது. யானையின் 4 கால் பகுதியில் விநாயகர், பைரவர், மகாலட்சுமி, துர்க்கை, முருகன் கையில் வைத்துள்ளதாகவும் நிற்கும் காட்சி இங்கே அமையப்பெற்றுள்ளது. அமாவாசையில் இங்கு வழிபட்டு வந்தால் வியாதி நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. ஐயம்பேட்டை பிஆர் கவிதை ராஜா ஒரு இன்ஃபர்மேஷன். ஏதோ திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகிலே உள்ள ஒரு ஊரில் இருக்கிற சிவனை பற்றியும் அம்பாளை பற்றியும் ஒரு சிறப்புகளை பற்றி எடுத்து சொல்லுகிறார். கஜசம்ஹார மூர்த்தியாக அங்கே இருக்கிறாராம். அட்டை வீராட்டணத்தில் வழுவூரில் கஜசம்ஹார மூர்த்தி இருக்கார், தெரியும் எனக்கு. இவர் வேற ஒன்று சொல்கிறார். திவ்ய தேசத்தில் முக்கியமான தலமான திருப்பதி கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் மலை மேல் உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில். இக்கோவிலை கட்டிய ஆகாசராஜன் நம்பி தொண்டைமானின் அவர்களின் தங்கக்கட்டால் ஆன மூலஸ்தான ஆனந்த நிலையத்தில் அருள் புரிகிறார் திருப்பதி பெருமாள். இவர் சொல்கிற இந்த தொண்டைமான்கிறவங்க நிறைய வருஷம் தொண்டை நாட்டை ஆண்டிருக்காங்க. தொண்டை நாடுங்கிறது இப்போ இருக்கிற சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறம் ஆந்திராவில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து அரக்கோணம் அந்த சைடு இருக்கிற இடங்கள், ஆந்திராவில் திருப்பதி வரைக்கும், அதுக்கப்புறமா ஸ்ரீகாளஹஸ்தி கூட தொண்டை நாடு தான். தமிழ்நாட்டில் தொண்டை நாடுங்கிற ஒரு பகுதி முக்கியமான பகுதியாக இருந்தது. அந்த தொண்டை நாட்டை ஆண்ட மன்னர்களில் தொண்டைமான் அப்படிங்கிற அந்த மன்னர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த தொண்டைமான் மன்னர்கள் நிறைய கோவில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதில் திருப்பதி ரொம்ப முக்கியமானது. நம்ம திருமுல்லை வாயில் கோவில்லாம் தொண்டைமான் பீரியடில் உருவானது தான். சென்னைக்கு அருகில் இருக்கிறது ஆவடி திருமுல்லை வாயில், அதெல்லாம் கூட தொண்டைமான் பீரியட் தான். தொண்டைமான் மன்னர்களுடைய திருப்பணி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாட்டின் வடபகுதி, அதுதான் தொண்டை மண்டலம். கடைசியாக தொண்டை மண்டலத்தோட தமிழ்நாடு முடியுது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான எண்ணெய்ப்பற்ற தாயார் எனப்படும் சுதாவல்லி சமேத பக்தவச்சல பெருமாள் ஆலய விருட்சம் பாரிஜாதம் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் பாடிய தலம்.
பக்தருக்கு அருள்வதில் நான் பக்த வச்சலன் என விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ஆதிசேஷன் சன்னதியில் பாயசம் படையலிட்டு நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். வியாபார விருத்திக்கும் பௌர்ணமி உத்திரம் திருவோணம் வெள்ளிக்கிழமை போன்ற நாளிலே வந்து வழிபடுகிறார்கள். அம்பாள் தாயார் சுதா மத்தியாம்பாள் இல்லை, சுதா மத்தியாம்பாளில் சுதாவல்லி. சுதா மத்தியாம்பாளுங்கிறது வந்து கொடியடை அம்மன் திருமலை வாயில். இங்கே வந்து நீங்கள் சொல்கிற இடம் வந்து இது என்னை பெற்ற தாயார் சுதாவல்லி திருநின்ற ஊர். இது திண்ணனூர் பெருமாள் கோவில், அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்று தான். நிறைய கோவிலுடைய சிறப்புகளெல்லாம் எழுதிட்டுருக்காரு நமது அன்பர் பிஆர் கவிதை ராஜா ஐயம்பேட்டை. இவர் சொல்கிறது எல்லாமே நான் படித்தது தான், எனக்கு தெரியும். இருந்தாலும் ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கு இந்த நல்ல நியூஸ் தெரியணுங்கிறதுக்காக இது எனக்கு அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதுகிறார், வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்போ படித்தோடனே ஆமாம்மா திருன்ற ஒரு தெரியுமே, ஆமாம்மா திருப்பந்துருத்தி திருத்துறைப்பூண்டிக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறலாம் இவர் சொல்லும்போது ஞாபகம் வருது. திருத்துறைப்பூண்டிக்கிட்ட மாவூர் காளி ஒன்று இருக்குது, ரொம்ப அருமையான கோவில். அந்த மாவூர் காளிக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஹரிகேசன் நல்லூர் முத்தியாபாதர் தான் அப்போ இருந்து அதை நடத்தி வச்சார். 1939-40 நடந்தது அது. ஆவலுடன் அடியேன் உரல்புப்பட்டி ரா சுப்பிரமணியன் உரல்புப்பட்டி கரூரிலிருந்து. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. சிவன் கோவில் பள்ளியறை பூஜையில் சிவன் பள்ளி அறையில் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை சொல்லுகிறார்கள். அப்பொழுது இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் ஒரு கிழமைக்கும் ஒரு பலனா. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களுக்கு என்னென்ன பலன் என்பதை சொல்லுங்கள். பள்ளியறை பூஜையில் கலந்துட்டாலே ரொம்ப நல்லது சார். கடைசியில் ஒரு பால் நைவேத்தியம் கொடுப்பாங்க, ஒரு பால். அந்த பாலை டெய்லி சாப்பிட்டு வந்தால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும், எல்லா தடைகளும் விலகும், வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் எல்லாருக்கும் உரிய நேரத்தில் திருமணம் நடந்து உரிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அந்த பள்ளியறை பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது. பள்ளியறைன்னு ஒரு தனி சன்னதியே வச்சுருப்பாங்க. சுவாமியுடைய ஒரு சின்ன சிவலிங்க திருமேனியும் அம்பாளுடைய ஒரு சின்ன உற்சவ திருமேனியும் எடுத்துகிட்டு போய் அந்த பள்ளியறையில் வச்சு அங்கே ஒரு பால் நைவேத்தியம் பண்ணி சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சு தீபாராதனை காட்டிட்டு பள்ளியறையை மூடிடுவாங்க. மறுநாள் காலையில் கோயில் திறக்கும்போது பள்ளியறை திறந்து தீபாராதனை பண்ணிட்டு தான் மூலவர்கிட்ட போகணும். இந்த தான் பள்ளியறை பூஜைன்னு பேர். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றால் ஒரு சில தம்பதிகளுக்குள் சண்டை அல்லது சிறு சிறு சங்கடங்கள் நடைபெறும். ஆனால் பணம் வருகிறது, நிறைய பணம் வருது என்று சிலர் சொல்கிறார்கள். இதைப்போல் எதையுமே செய்ய பயப்படுகிறார்கள். என்னோட தெரிந்த நண்பரோ தன் மனைவியோடு சண்டை போட்டுவிட்டு கோவிலில் போய் உட்கார்ந்து விடுகிறார். ஆனால் பணம் வருகிறது என்று கூறுகிறார். யார் இது? லக்ஷ்மி வடுகநாதன், ராமாபுரம் சிவமயம். ஆட்சி சொல்கிறாங்க. பணம் நிறைய வருது. ஆமாம் வரும். 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா சந்திரனை, அதனால் பணம் வரும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் யார்ட்டையும் சண்டை போட்டக்கூடாது, யார்ட்டையும் ரொம்ப அன்றைக்கி அடித்து பேசி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக போங்கன்னு சொல்லேன்னு ஒழிய ஒரு நல்லதும் நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. பணம் வரும் சில பேர். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது, ஆனால் தீமை எதுவும் நடக்காது. ஏனென்றால் 4ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, மனசில் பட்டதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சில பேர் தப்பு பண்ணால் கூட பார்க்காத மாதிரி போயிடணும். அதுதான் இன்றைக்கி உலகம். தப்பு பண்ணவன்கிட்ட போய் நீ ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்டால் அவன் ஒத்துக்க மாட்டான். நான் எங்கே தப்பு பண்ணேன், உன் கண்ணில் தான் ஏதோ கோளாறு அப்படிம்பான். அதனால் மேஷ ராசிக்காரர்கள் யாரையும் கண்டிக்க வேண்டாம், திருத்த வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டிருங்கள். வைகாசி விசாகம் நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது. முருகப்பெருமான் வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் மாணவர்கள் நன்றாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி இவையெல்லாம் கலந்ததாக உங்களுடைய குடும்பம் இன்றைய தினம் இருக்கும். எனவே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும்.
வியாபாரத்தை இன்னும் சற்று விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும், செய்யலாம். கண்டிப்பாக விரிவுபடுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி புதன் ஆட்சி, 5-12 கூடைய சுக்கிரனும் ராசியிலேயே வந்து புதனோடு இணைந்திருக்கிறது. புதன் சுக்கிரன் சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டிருப்பதால் திருமண தடை விலகும். 7ஆம் இடத்திற்கு புதன் சுக்கிரன் ஆகிய 2 சுப கிரகங்களின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணமாகாத மிதுன ராசியினருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது நல்ல வேலை ஆஃபர் வரும். நல்ல வேலைக்கான வாய்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். போஸ்டிங் எங்கேயாவது வெளியில் போடுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மெதுவாக ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம். எடுத்த எடுப்புலேயே நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன், எனக்கு சென்னையில் தான் வேலை வேணும் அப்படிலாம் சொன்னால் போயிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அப்புறமா உங்களுக்கு தகவல் அனுப்புகிறோம், மெயில் போடுறோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. வேலை தேட போகிற இடத்துல இன்டர்வியூவில் போய் டிமாண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அது வேணும், இது தான் வேணும், இப்படி இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னா நீ வேணாம், நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறானே வேலைக்காக, அவங்கள யாரையாவது வச்சுக்கிறேன், நீ என்ன எனக்கு கண்டிஷன் போடுறதுன்னு கேட்பான். இன்றைக்கி வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாப் மார்க்கெட் ரொம்ப டவுன். அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் திரும்பி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஊர் பசங்க இங்கேருந்து வேலைக்கு போனவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலை போயிடுச்சு, விசா ரினிவல் கிடைக்கல, H1Bலாம் ரினிவல் கிடைக்கல. அதனால் அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குலேருந்து போனவங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. தேர் ஆர் ரிட்டர்னிங் பேக், தேர் ஆல் ரிட்டர்னிங். அதனால் இன்றைக்கி ஜாப் மார்க்கெட் ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிஷன்லாம் போட முடியாது. கிடைக்கிற வேலையை ஒத்துக்குங்க. இன்றைக்கி நல்ல வேலை கிடைக்கும். இன்றைக்கி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ இன்னொரு 2-3 டேஸ்க்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. வேலை கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் கடவுள் கொடுப்பார். கடவுளுக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு. அவர் கரெக்டாக பார்த்து கொடுத்துருவார். எனவே இது ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசியிலே குரு உச்சம் என்பது மிகப்பெரிய யோகம். அதில் 5 மாதங்களுக்கு மட்டுமே குரு கடகத்தில் இருக்க போகிறது. எனவே கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த ஏஜில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். கல்யாணமாகிற வயசாக இருந்தால் கல்யாணம் ஆகும். வேலை மாற்றம் செய்து கொள்ளும் வயதாக இருந்தால் மேல் பதவி கிடைக்கும். மேல் பதவி உயர்வுக்கு மேல் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வேலையில் நல்ல உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்கும் வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே பூமிகாரகன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கடக ராசி அன்பர்கள் வீடு வாங்குவார்கள். 10 குடைவன் 10ஆம் இடத்தில் ஆட்சி, பூமிகாரகன் செவ்வாய் 10ல் செவ்வாய் ஆட்சி, ராசியிலே குரு உச்சம், 5ஆம் இடத்திலே சந்திரன். இவ்வாறு சிறப்பான கிரக அமைப்பு இருப்பதால் இப்பொழுது சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு கடகராசிக்கு ஏற்படும். கடகராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியும். பெரிய பணம் கிடைக்கும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்ப்பீங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னால் டீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ கிடைக்க போகிற பணம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய தொகையை நீங்கள் கையாளுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து கல்வியிலே அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்வார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 9 குடையவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசியிலே உள்ள மாணவர்கள் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். அதிக மதிப்பெண் பெற்று மேல் படிப்புக்கு சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு அதன் மூலமாக வரவேண்டிய பழைய பணம் வசூலாகும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகி கைக்கு நிறைய பணம் சேரும். ஒரு சில சிம்ம ராசியினர் இன்றைய தினம் சுற்றுலா செல்வார்கள். மலைப்பகுதிகளில் உள்ள குழு வாசஸ்தலத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் மகிழ்ச்சி சுற்றுலா செல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளை இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள்.
வாழ்க்கையில் இதுவரை நடைபெறாத நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். அவரவர் வயதுக்கேற்ப நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நண்பர்கள் பலரை சந்திப்பீர்கள். நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் சந்தித்து அவர்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்கு விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். துலா ராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு வாங்குவதிலே கவனம் செலுத்தலாம். சொந்த வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். சொந்த வீடு உள்ளவர்கள் இரண்டாவது வீடு மற்றும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கலாம். பொருளாதார வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இது வரைக்கும் லைஃப்பில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரே நேரத்தில் அட் அ டைம் பெரிய அமௌண்ட்டு பார்க்குறதுங்கிறது ரொம்ப உங்களுக்கே அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய தொகை சிங்கிள் பேமெண்ட்டாக உங்களுக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. எனவே பெரிய தொகை கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றமடைய செய்வதற்கு இது ஏற்ற நேரம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். சின்ன அளவில் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் உலகளாவிய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை போய் பிடிக்கணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணுன்னா அப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணால் தான் முடியும். ஆன்லைன் பிஸ்னஸாக உங்களோட கன்வெர்ட் பண்ணணும். வெர்ச்சுவலாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ஆன்லைனாக கன்வெர்ட் பண்ணணும். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம். பெரிய மாற்றங்களெல்லாம் தொழிலிலே கொண்டு அதிநவீனமான தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் புகுத்தி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சில ஏஐ தெரிஞ்சவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம். தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற நேரம். பேச்சுவார்த்தை இன்று நடத்தலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் ராசியை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. சந்திரன் ராசியை கடக்கும் பொழுதெல்லாம் விருச்சிகத்திற்கு ஏதாவது நன்மை செய்துவிட்டு போகும். ஒவ்வொரு முறை ராசியை கடந்து செல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு நன்மை செய்யும். அது சந்திரனுடைய குணாதிசயம். விருச்சிக ராசிக்கு இன்று ராசியை சந்திரன் கடக்கிறது. நாளை இரவு 7:19 வரையிலே உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறது. நாளை இரவு 7:19 வரை. எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல நேரமாக விளங்குகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். அட்டமாதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு நீச்சமடைந்து மறைவு பெற்றதால் அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் என்னும் யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. நீச்ச பங்க ராஜயோகம் கையில் பிடிக்க முடியாது இவங்களை. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சொத்து சம்பந்தமான சிக்கல் ஏதாவது இருந்தால் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணன் தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா விஷயத்தையும் சுமூகமாக முடிக்க முடியும். பிரச்சனையே இல்லாத அளவிற்கு எல்லாத்தையும் ஸ்மூத்தாக பேசியே முடிக்கலாம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் போவேணாம், பேசியே முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். மகர ராசி அன்பர்கள் இந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. மகர ராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் நாளைய தினம் கல்லூரி அட்மிஷன் கிடைக்கும். மேல் படிப்பு படிப்பதற்காக கல்லூரிக்கு சேர வேண்டும். கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்க வேண்டும். அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அட்மிஷன் கிடைக்க வேண்டுமே என கவலைப்பட்டு கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நாளைய தினம் அட்மிஷன் கிடைத்துவிடும். நாளைக்கு உங்களுக்கு நியூஸ் வரும், நீங்கள் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு. போய் ஃபீஸை கட்டிட்டு வந்துடுவீங்க. உயர்கல்வி கற்பதற்கு ஏற்ற நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் மிக சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். 6க்குடையவன் 10ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். 2க்குடையவன் 6ஆம் இடத்தில் உச்சமடைந்ததால் யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கும்பராசியினருக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது. உங்கள் பக்கமாக அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது.
எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்திலே நடைபெறும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் மிகப்பெரிய யோகம். 2 9 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தனலாபம் அப்படின்னாக்கா பைசா நிறைய வரும், பணம் நிறைய கிடைக்கும். பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க, நிறைய பணம் கிடைக்கும். 2 குடைவன் 2ஆம் இடத்தில் ஆட்சி, ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம், குரு உச்சம், 5ல் குரு உச்சம், 4 குடைவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி. இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. 2 குடைவன் 2இல் ஆட்சி, 4 7 குடைவன் 4இல் ஆட்சி, ராசி அதிபதி 5இல் உச்சம், 5 குடைவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது. இவை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டு இருக்கின்றன. எனவே மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்குது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.